கடந்த 25 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி மணலில் கொள்ளையடித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழகத்தில் மணல் குவாரி திறப்பதற்கு திராவிட மாடல் அரசு முடிவு செய்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 27 இடங்களில் மணல் குவாரி திறக்க நீர்வள ஆதாரத்துறையிடம் அனுமதி கோரியுள்ளது என்று தகவல்கள் வருகின்றன. இது என்ன அப்படின்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பதவியேற்றதும் மணல் குவாரிகளை திறந்துவிட்டது. இந்த மணல் குவாரி மூலம் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியது. எந்த ஒரு அதிகாரியும் தொகையை கரெக்டா சொல்ல மாட்டாங்க. 1000 கோடினா அது பல மடங்கு இருக்கும். அடுத்ததாக களம் இறங்கி 5 மாவட்ட கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பினாங்க விசாரணைக்கு வரச்சு. இவங்க விசாரணைக்கு போகல. அப்ப திமுக அரசு உடனடியா இவங்களை விசாரணைக்கு அனுப்பாம சுப்ரீம் கோர்ட் வரை சென்றது. அங்க போய் தோத்து போச்சு. திமுக அரசுக்கு சரியான மரண அடி இருந்தது. சரி, நான் கேட்கிறேன், ஐஏஎஸ் அதிகாரி என்றால் விசாரணைக்கு வரக்கூடாது என்பது ஏதாவது அரசுக்கு செட்டிங் உத்தரவு உள்ளதா? ஏன் இவங்களை திமுக காப்பாற்றுகிறது? ஒருவேளை இவர்கள் விசாரணை உண்மையை கொட்டிவிட்டால் நம்ம மாட்டிக்கொள்வோம் என்ற பயமா? இதற்கெல்லாம் முடிவு என்ன? கடந்த 25 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி மணல்ல அடித்து உள்ளார். யார் யார் என்றால் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திராவிட ஆட்சியாளர். இதெல்லாம் எப்படி எடுப்பது? எடுக்கவே முடியாது. பாரதிய ஜனதா அரசு கடந்த 10 வருஷமா மத்தியில உள்ளது. அந்த அரசாலே இவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த அளவு உள்டீலிங். ஆக மொத்தம் மத்தியில் உள்ள பாஜக அரசு தமிழர்களை ஏமாற்றிவிட்டது. குறிப்பாக திராவிட எதிர்ப்பாளர்களை ஏமாற்றிவிட்டது. செந்தில் பாலாஜி தவிர வேற அமைச்சர் மீது இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை சொல்ல முடியுமா? கேட்டா ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், சாட்சிகளை தேடிக்கிட்டு இருக்கோம், சாட்சிகளை வலை போட்டு பிடிக்கிறோம். 10 வருஷமா வலை போட்டு பிடிக்கிறீங்க. மக்களே, எல்லாமே திருடன்களா? நன்றி, வணக்கம்.